அனைவருக்கும் வணக்கம். பேங்கிங் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுதான் நாம் சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவோம். இன்னொன்று ஷெட்யூல் பேங்க் அண்டு நான் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாம் பிரிக்கணும்னா நிறைய வகையாக பிரிச்சுட்டே போகலாம். நம்மளுடைய புரிதலுக்காக நாம் 2 வகையாக மட்டும் பிரிச்சுக்கிறோங்க. சொல்லப்போனால் 3 வகையாக கூட பிரிச்சுக்கலாம். சென்ட்ரல் பேங்க்னு ஒன்று, ஷெட்யூல் பேங்க்னு ஒன்று அண்டு நான் ஷெட்யூல் பேங்க்னு 3ஆக கூட நம்ம பிரிச்சுக்கலாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் நம்ம சென்ட்ரல் பேங்க் சொல்லுவாங்க, அதாவது மைய வங்கின்னு சொல்லுவாங்க. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1935, 1934 கொண்டு வந்த இந்த ஆர்பிஐ ஆக்ட்னு ஒரு ஆக்டுங்க. இந்த ஆக்ட் மூலமாக இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 கொண்டு வந்திருப்பாங்க. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இதுதான் மானிட்டரி அத்தாரிட்டியாக இருக்கும். ஸோ இந்த பணவியல் கொள்கைக்கு இதுதான் அத்தாரிட்டி. அதன் பிறகு இஷ்யூர் ஆஃப் கரன்சி இதுதான் வெளியிடும். நம்ம நாடு பணங்களை இதுதான் வெளியிடும். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணிருக்கேன். சரி, அடுத்தது ரெகுலேட்டர் ஆஃப் பேங்க்ஸ் அண்டு என்பிஎஃப்சி. இந்த என்பிஎஃப்சிலாம் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேங்க்கையும் இந்த என்பிஎஃப்சியும் இதுதான் ரெகுலேட் பண்ணும், அதாவது வழி நடத்தும். அதன் பிறகு கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இந்திய ரூபாயோடைய மதிப்பானது குறையுதா அப்படிங்கிறது, ஏறுதா அப்படிங்கிறத இதுதான் மானிட்டர் பண்ணோம். இப்போ டாலர் இருக்கிறாங்கன்னா ரூபாயோட மதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இதுதான் மானிட்டர் பண்ணோம். இதை ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் கடந்த கிளாஸில். ஸோ ரூபாயோட மதிப்பு குறையும் போது இது இன்டர்வைன் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதோட வேலையை இதுதான். அது பிறகு லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் ரெசார்ட்னா என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு கடைசியில் ஏதாவது தேவை அப்படின்னா அந்த வங்கிகள் எல்லாம் இந்த சென்ட்ரல் பேங்க் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கும். அதுக்கு பேர் தான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஷெட்யூல்டு அண்டு விசஸ் நான் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவோம். ஷெட்யூல் பேங்க்னா என்ன? ஸோ ஆர்பிஐ ஆக்ட் 1934 இருக்கக்கூடிய செகண்ட் ஷெட்யூலில் இந்த பேங்க்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது பேர் தான் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் பேங்க்னா என்னென்னு பார்க்கும்போது பப்ளிக் பேங்க், ப்ரைவேட் பேங்க், ஃபாரின் பேங்க் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க், இது எல்லாமே ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேங்க்னால ஆர்பிஐ லோன் வாங்க முடியுங்க. ஸோ ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஆர்பிஐயால் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் தான் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவாங்க. அதுக்கிட்ட இருந்து லோன் வாங்கிக்கலாம். ஸோ அது சொல்லக்கூடிய ரெகுலேஷன்ஸை இது பின்பற்றி நடக்கும். இதுதான் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவாங்க. நான் ஷெட்யூல் பேங்க்னா என்ன? அதுக்கிட்ட இருந்து லோன்லாம் எதுவும் கிடைக்காது. ஆர்பிஐட்டேருந்து லோன்லாம் வாங்க முடியாது. மேலே சொல்கிறோம் இல்லையா, லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட்னு. ஸோ இது மூலிமா மற்ற பேங்க்குகளுக்கு பயன்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவாங்க. லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் மாதிரியான சின்ன சின்ன பேங்க்குகள் இந்த ஷெட்யூல் பேங்க் எழுவாது. அது நான் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பேங்க்குங்க. என்னென்ன வெரைட்டி ஆஃப் பேங்க்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் செக்டார் பேங்க். இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் தான் கவர்மெண்ட் பேங்க்குங்க. அதாவது அதோடைய அந்த ஹோல்டிங்கில், அதாவது அதோடைய ஓனர்ஷிப்பில் 50% மேலே கவர்மெண்ட் தான் வச்சுருக்கோம். அதாவது 50% ஹோல்டிங் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணோம். இதுதான் பப்ளிக் செக்டார் பேங்க்னு சொல்லுவாங்க. எஸ்பிஐ பேங்க், பிஎன்பி பேங்க், பிஓபி பேங்க் இதெல்லாம் பப்ளிக் செக்டார் பேங்க்குங்க. அதன் பிறகு ப்ரைவேட் செக்டார் பேங்க். ப்ரைவேட் செக்டார் பேங்க்ன்றது ப்ரைவேட் ஓனர்ஷிப், அவங்க தான் ஃபுல் அத்தாரிட்டியோடு இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு அதில் இன்வால்வ் இருக்காது. ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே ப்ரைவேட் பேங்க்குங்க. அடுத்தது ஃபாரின் பேங்க். ஃபாரின் பேங்க்னா என்ன? ஹெச்ஐசி பேங்க், சிட்டி பேங்க்ஸ் இதெல்லாம் ஃபாரின் பேங்க். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவை விட்டு வெளியே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபாரின் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அது பிறகு ஆர்ஆர்பி பேங்க்ஸ்ன்றது, ஸோ பாருங்கள், இது ரூரல் லெவலில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்லுவாங்க. பிராந்திய வங்கிகள்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், ஜாயிண்ட்லி ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு ஸ்பான்சர் பேங்க். இது பார்த்தீங்கன்னா 3 பேருமே கண்ட்ரோலில் இருக்கும், ஓனர்ஷிப்போடு இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கும். ஏதோ ஒரு ஸ்பான்சர் பேங்க்கும் சேர்ந்து தான் இந்த ரூரல் பேங்க் உருவாக்கியிருப்பாங்க. பாருங்கள், பிராத்தமா யூபி கிராமன் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்குங்க. இது ரூரல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம், அந்த ஏரியாவில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அது பிறகு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது அர்பன் ஏரியாவிலையும் ரூரல் ஏரியாவிலையும் செயல்படுங்க. ஸோ இது மெம்பர் ஓன்டாக இருக்கும், லோக்கலில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அது பிறகு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். நாம் அடிக்கடிக்கு தேவை அப்படின்னா லோக்கல் இருக்கக்கூடிய ஃபினான்ஸில் போய் லோன் கேட்போம் இல்லையா? ஸோ அதான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. இது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வாங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனா என்ன? அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து அந்த அதுக்கான மணியை இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து அது வாங்கிக்கும். என்னென்னு பார்க்கும்போது ஈக்விட்டாஸ் பேங்க், உஜ்ஜீவன் பேங்க்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பேங்க். ஸோ இந்த பேங்க்லாம் சொல்லலாம். அடுத்தது பேமெண்ட்ஸ் பேங்க். என்னென்ன பேமெண்ட்ஸ் பேங்க்? இந்த பேடிஎம், ஏர்டெல் பேமெண்ட் இதெல்லாம் பேமெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவைன்னா அதில் அமௌண்ட் வச்சுக்கலாம்.
நீங்கள் சொல்லுவோம் பேடிஎம்மில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து வச்சுக்கோங்க, தேவையானப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ இபி பில் கட்டணுமா ரீசார்ஜ் பண்ணணுமா நீங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பண்ணணும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பேமெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. இப்போ அது புதுசாக வந்துருக்குது. ஸோ இது வந்து லெண்டிங்லாம் கொடுக்காது, ஒன்லி டெபாசிட் பேமெண்ட் மட்டும்தான் இதை ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா. இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் பேங்க்குங்க. அடுத்து இது இருக்கக்கூடிய கீ கான்செப்ட்ஸ் என்ன, பேங்க்கில் இருக்கக்கூடிய கீ கான்செப்ட் என்ன போகுது, சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது என்ன கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு பார்க்கும்போது ஸோ டூல் ஆஃப் மானிட்டரி பாலிசிங்க. ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை எல்லா பேங்க் என்ன பண்ணணும், ஆர்பிஐயில் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும், டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணி அதை கண்டிப்பாக வைக்கணும். டெபாசிட் வேறு ரிசர்வ் வேறு. இந்த டெபாசிட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து இங்கே வைக்கணுங்க. ஸோ ஆர்பிஐயில் ஏதாவது எந்த பேங்காக இருந்தாலும் சரி இந்த சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் கட்டாயம் அது பின்பற்றணும். ஸோ இந்த ஷெட்யூல் பேங்க் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்குமே இந்த ரெண்டுத்தையும் வந்து அதை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காக, அதிகப்படியான மணி ஃப்ளோ வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால் ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி இதோடைய ரேஷியோவை ஏற்றுவாங்க இறக்குவாங்க. சரி, எஸ்எல்ஆர் ரேஷியோ அப்படிங்கிறது ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் பேங்க் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே டெபாசிட் பண்ணி ஆகணும். கோல்டாவோ கவர்மெண்ட் செக்யூரிட்டியாவோ ரிசர்வாவோ இதே வந்து பேங்க்கில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க வைக்கணும். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா எந்த பேங்காக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரிசர்வ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைக்கணுங்க. அவ்வளோதாங்க. இது ரெண்டுமே அதிகமாக குழப்பிக்க வேணாம். அடுத்து ரெப்போ ரேட்னா என்ன, ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ ஆனது மற்ற கமர்ஷியல் பேங்க்குக்கு லோன் கொடுக்கும். நாம் எப்படி மக்கள் நம்ம ஏரியாவில் கூட ஒரு பேங்க் ஆனது எப்படி நமக்கு லோன் கொடுக்குதோ அதே போல் ஆர்பிஐ என்ன பண்ணோம், மற்ற பேங்க்குக்கு லோன் கொடுக்கும். அது வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, இந்த பேங்க்கிட்ட இருந்து ஆர்பிஐ கடன் வாங்கும், அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். எதுக்காக ஆர்பிஐ அந்த பேங்க்கிட்ட இருந்து கடன் வாங்குது, அவங்ககிட்ட அதிகப்படியான மணி இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாக போகுது, பணத்துடைய மதிப்பானது குறையுதுன்னும் போது அப்போ என்ன பண்ணணும், ஆர்பிஐ அங்கே இன்டர்வைன் பண்ணி பேங்க்லேருந்து அமௌண்ட்டு அவங்க வாங்கிக்குவாங்க. நீ அதிகமாக எல்லாருக்கும் லோன் கொடுக்குற, இன்ஃப்ளேஷன் அந்த மணியுடைய பவரை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பேங்க் ஆர்பிஐ என்ன பண்ணணும், பேங்க் எடுத்து லோனாக வாங்கிக்கும். சரிங்களா. இது ரிவர்ஸ் ரெப்போர்ட் சொல்லுவாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சரிங்களா. அடுத்து பேங்கிங் செக்டாரில் என்னென்ன ரீஃபார்ம்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது 1991 பிறகு அந்த எல்பிஜின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, லிபரலைசேஷனுக்கு பிறகு. ஸோ நரசிம்மன் கமிட்டியின் மூலமாக ரெடியூஸ் த சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். மேலே பார்த்தேன் இல்லையா, இந்த பேங்க் ஆனது ஆர்பிஐயில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோவை குறைக்கிறாங்க. இப்போ அதுக்கு 100 கோடி ஒரு பேங்க் இருக்குதுன்னா இன்னைக்கு கட்டாயம் 30 கோடியை ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. ஒரு 10 கோடி கொடுத்தா போதும், மீதி 20 கோடியை நீயே வச்சுக்கோ. ஸோ அது போல் வந்து குறைக்கிறாங்க. அது பிறகு ப்ரைவேட் பேங்க்குக்கு அலோவ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் பேங்க்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்த்னிங் இந்த என்பிஏ மானிட்டரிங், நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, அது திருப்பி வந்து ஒழுங்காக செலுத்த மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அது பிறகு ரீசெண்டாக என்னென்ன இதெல்லாம் வந்து 1993 கொண்டு வந்த ரீஃபார்ம்ஸு. இப்போ என்னென்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பேங்க் எல்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பார்த்த ரீசெண்ட் டேஸில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேங்க்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதோட செயல்பாட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பேங்க் மெர்ஜ் வந்து கொண்டு வராங்க. இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் நிறைய பேங்க் வந்து மெர்ஜ் பண்ணுவாங்க. எதுக்காக, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எங்களுடைய வங்கி அப்படின்னு உலக அளவில் காட்டிக்கிறதுக்காக. அதன் காரணமாக நிறைய பெனிஃபிட்லாம் கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய சின்ன சின்ன பேங்க்ஸை ஸ்டேட் பேங்க்கோட மெர்ஜ் பண்ணுறாங்க. அதன் பிறகு அசட் குவாலிட்டி ரிவ்யூ, இந்த நான் பர்ஃபார்மிங் அசட் சொல்ல இல்லையா, கடன் வாங்கிட்டு திரும்ப வந்து செலுத்தாமல் இருக்கக்கூடிய, ஸோ அதை வந்து குவாலிட்டி ரிவ்யூ பண்ணுறாங்க. ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன், இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட இவங்க ஒழுங்காக வந்து லோன் கொடுக்குறாங்களா, அதிகப்படியான லோன் கொடுக்குறாங்களா, குறைவாக லோன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத இந்த பீரியாடிக்காக வந்து அதை ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம். அது பிறகு பிஎஸ்பி ரீகேபிட்டலைசேஷன், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீகேபிட்டலைசேஷன், அங்கே வந்து மூலதனத்தை திரும்ப வந்து கொண்டு வர மாதிரி நிறைய கவர்மெண்ட்ஸ் ரீஃபார்ம்ஸையும் வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்த ரீஃபார்ம்ஸ். அதன் பிறகு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ்ஸ், என்னென்ன இந்த நிதி சார்ந்த இனிஷியேட்டிவ்ஸை கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜன்தன் யோஜனா, இந்த ஜன்தன் யோஜனாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம ஒரு பேங்க்கில் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா 500 ரூபாய் வந்து மினிமம் பேலன்ஸாக வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அது கொடுத்தா மட்டும் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த ஜன்தன் யோஜனா மூலமாக என்ன பண்ணுவாங்க, 0 பேலன்ஸ் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே போல் அதில் இந்த இன்சூரன்ஸ் மூலமாக தான் நம்மளுடைய அப்ரூவல் இல்லாமலே வருஷத்துக்கு ஒரு 500 ரூபாய் வந்து அதை வந்து பிடித்து அந்த இன்சூரன்ஸ்லாம் நமக்கு கிளைம் பண்ணுறாங்க இல்லையா, கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக. அது பிறகு பிஎம் முத்ரா யோஜனா, மைக்ரோ என்டர்பிரைனர்ஸ்க்குலாம் வந்து சிறு குறு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய லோன்ஸு, அந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வராங்க.
அது பிறகு ஆதார் அண்ட் டிபிடின்றது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு நம்ம ஊரில் தெரியும் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கையில் கொடுக்காம டைரெக்டாக வந்து பேங்க்லேயே வந்து கொடுக்குற மாதிரி. ஏன்னா மக்களுக்கு அதோடைய பெனிஃபிட் மொத்தம் போய் சேரன்றதுக்காக. அது யூபிஐ அண்ட் டிஜிட்டல் பேங்கிங் பூஸ்டிங் த கேஷ்லெஸ் எக்கனாமி. இந்த யூபிஐ மூலமாக இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த அந்த பிளாக் மணி அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் யூபிஐ டிரான்ஸ்ஃபர் மூலம் பண்ணுங்க, இந்த பணப்பரிவர்த்தனை அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டாக வச்சுக்க அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ். சரி, இந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமியில் இந்த அளவுக்கு மேஜர் ரோல் பண்ணக்கூடிய இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய ரெகுலேட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா எப்பவுமே அந்த ரெகுலேட் பண்ணக்கூடிய சூப்பர்வைசர் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அது ஒழுங்காக செயல்படும். ஸோ அது போல் ஆர்பிஐ அப்படிங்கிறது பிரைமரியான ரெகுலேட்டருங்க. எல்லா பேங்க்குக்கும் வந்து அதுதான் வந்து ரெகுலேட் பண்ணுது. அது பிறகு நபார்டு அப்படிங்கிறது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸையும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணக்கூடியது நபார்டு. இந்த செபி, ஐஆர்டிஐ, இந்த பிஎஃப்ஆர்டிஐ இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ஸை ரெகுலேட் பண்ணோம். என்னென்ன ஃபினான்ஸ் செக்டார்ஸு, இந்த லோன் கொடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் ஆகட்டும், அது பிறகு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து இந்த ரெகுலேட்டரி வந்து அது வந்து ரெகுலேட் பண்ணோம். ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. சாரி, அது பிறகு எஃப்எஸ்டிசி அப்படிங்கிறது இன்டர் ரெகுலேட்டரி கோஆர்டினேஷன். அது என்ன எஃப்எஸ்டிசி அப்படிங்கிறது? இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சாரி இது வந்து சாரி இது எதுன்னு மறந்துடுச்சுங்க. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி டெவலப்பிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்பிங் கவுன்சில்னா என்ன? இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து ஒரு அந்த பேங்க்கில் வந்து ஒழுங்காக லோன் கொடுக்குறாங்களா, மினிமலான ரேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்களா இப்படிங்கிறத செக் பண்ணணும் இல்லையா? அதுதான் வந்து எஃப்எஸ்டிசின்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சில் சொல்லிட்டு. அதுமாதிரி ஒரு கவுன்சில் அமைச்சு அவங்க ஒழுங்காக வந்து அதை மானிட்டர் பண்ணுவாங்க. சரி, இந்த பேங்கிங் செக்டாரில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்ன சேலஞ்ச் இருக்குது? நிறைய என்பிஏ இருக்குது, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட் சொல்லுவோம் இல்லையா, அதுமாதிரி என்பிஏ வந்து நிறைய இருக்குது. எங்கே? பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இது அந்த இருக்குது. அதன் பிறகு அந்த ரூரல் செக்டாரில், அக்ரி செக்டாரில் வந்து இந்த கிரெடிட் சிஸ்டம் வந்து இந்த கடன் கொடுத்து வாங்குவோம் இல்லையா, அது ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகுது. ஏன்னா பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து லோன்ஸ் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, திருப்பி வந்து ரீபேமெண்ட் கொடுக்க மாட்டேறாங்க. இதில் சில பிரச்சனைகள். அதன் பிறகு சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் வந்திருக்கு. நம்ம பார்த்துருப்போம் அடிக்கடி நிறைய ஃப்ராட்லன்ஸ் இருக்குது. ஒருத்தருடைய அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி மூலமாக வந்து அந்த நிறைய இல்லீகல் ஹேக்கிங் மூலமாலாம் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ இதை பார்க்குறோம். நிறைய கேபிட்டல் பேஸ் இருக்குது. ஸ்மாலர் பேங்க்லாம் வந்துருக்கு இல்லையா, அவங்ககிட்ட போதுமான மூலதனம் இருக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட்ஸ் வந்து சரியான நடவடிக்கைகளை வந்து எடுக்க மாட்டேன்றாங்க, அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சேலஞ்சஸுங்க. சரி, என்னென்னலாம் இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பேங்க்குடைய அட்டானமியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதன் பிறகு இன்க்ளூஷனும் கொண்டு வரணும், அது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி. அந்த பிறகு கன்சாலிடேஷன் ஆஃப் பேங்க்ஸ், நிறைய பேங்குங்களை ஒன்றிணைக்கணும். ஒன்றின் மூலமாக தான் சிறப்பாக அதை செயல்படுத்த முடியும். அதன் பிறகு பெட்டர் கிரெடிட் அப்ரைசல், நல்ல லோன்கள் மூலமாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மூலமாக தான் லோன் வாங்குவாங்க, எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வருது. அது பிறகு பிளாக் செயின் அப்படின்னு ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏஐ ஆகட்டும், பிளாக் செயின் மூலமாக இந்த ஃப்ராட்லண்ட் நடக்கிறத வந்து கட்டுப்படுத்த முடியும் இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நாம் இந்த பேங்க் செக்டரில் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. சரி, இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. ஸோ இந்த கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டாரில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதோட ரெகுலேஷன்ஸ் இருக்குது என்னன்றத கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? ஷெட்யூல் பேங்க்ஸ் ஆர் லிஸ்டட் இன் த செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934. இந்த ஷெட்யூல் பேங்க் அப்படிங்கிறது ஆர்பிஐ ஆக்டுடைய 1934 கொண்டு வரப்பட்ட இந்த செகண்ட் ஷெட்யூலில் வந்து லிஸ்டட் ஆயிருக்குங்க. ஸோ இவங்க மட்டும்தான் ஆர்பிஐ வந்து லோன் வாங்க முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? அதுக்கு ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது ஜாயிண்ட்லி ஓன்ட் பை சென்ட்ரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் அண்டு ஸ்பான்சரிங் த கமர்ஷியல் பேங்க். இந்த ஆர்ஆர்பின்னு சொன்னோம் இல்லையா, ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது இது வந்து யாருடைய ஓனர்ஷிப்பில் இருக்கும்? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அது பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட், அது பிறகு ஏதோ ஒரு ஸ்பான்சரிங் பேங்க். இவங்க 3 பேர் தான் அதனுடைய ஓனர்ஷிப்பில் இருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? அது பிறகு பேமெண்ட் பேங்க்ஸ் இன் இந்தியா கேன் அக்செப்ட் டைம் டெபாசிட் அண்ட் இஷ்யூ கிரெடிட் கார்ட்ஸ் டு என்ஹான்ஸ் த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அப்படியா? பேமெண்ட் பேங்க் இருக்குது இல்லையா, அந்த பேடிஎம் மாதிரி, கூகுள் பே இங்கெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறது டைம் டெபாசிட்டை வந்து அக்செப்ட் பண்ணும். அதே போல் கிரெடிட் கார்டையும் வந்து கிரெடிட் கார்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை. அது சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது இருக்குது போர்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன், அந்த பிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எதுக்காக ஆர்பிஐ கீழே வரும்? எதுக்காக?
ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா. இந்த BFSN அப்படிங்கிறது RBI கீழ் இருக்குதுங்க. எதுக்காக? இதே இருக்கக்கூடிய பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காகவும். சரிங்களா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி? மேலே இருக்கக்கூடிய கிளாஸை கவனிச்சிருப்பீங்க. சில ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக அதை டைரக்ட் ஆன்சராக சொல்கிற மாதிரி இருக்கும். சில ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி? ஆப்ஷன் ஏவா பியா சியா அப்படிங்கிறத உங்களுடைய சரியான ஆன்சர்ன்றதை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இதுக்கான சரியான ஆன்சர் இருக்குங்க. அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய பிடிஎஃப்பும் உங்களுடைய டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா மறுநாள் வந்து அப்டேட் ஆகும். ஸோ பொறுமையாக என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.